சொல்லுங்க, வாஞ்ச உள்ள இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். ஏன்னா இந்த வார்த்தை சத்தியம். சொல்லுங்க, இந்த வார்த்தை சத்தியம், இந்த வார்த்தை உண்மை, இந்த வார்த்தை நிச்சயம், இந்த வார்த்தையில் எனக்கு ஜீவன் உண்டு. இந்த வார்த்தையை பேச பேச அடைக்கப்பட்டது திறக்கப்படும், வியாதிகள் சுகமாகும், பலவீனங்கள் ஜெயமாய் மாறும், தோல்விகள் ஜெயமாய் மாறும், சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும், சூனிய கட்டுகள் அறுக்கப்படும், வீட்டில் இருக்கிற குழப்பங்கள் மாறும். இந்த வார்த்தையிலே ஜெயம் இருக்கிறது. நல்லா கையை தட்டி சொல்லுங்க, இந்த வார்த்தையிலே ஜெயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள வார்த்தை. என்னைக்கு அந்த வார்த்தைக்கு கனம் தர்றோமோ அன்னைக்கு ஜெயமா இந்த சபை இருக்கும். தனிப்பட்டவங்க இருப்பீங்க, குடும்பங்கள் இருப்பீங்க. இந்த ஊடி என்ன கூட பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த விடுமுறை நாட்கள்ல அங்கங்க நிறைய பேர் ஊருக்கு போயிருப்பாங்க. ஒரு ஒளிபரப்பு பார்க்குறேன், உங்களுக்கெல்லாம் ஹாய் சொல்லலை. நீங்கள் ஊருக்கு போகக்கூடாது, இங்கே தான் உட்காந்து கேட்கணும். நீங்கள் ஒளிபரப்பில் உட்கார்றவர்கள் அல்ல. ஆமேன். அதனால் பாருங்க, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். எபிரேய புத்தகத்திலே உங்களோடு கூட இருக்கக்கூடிய இந்த 12 அதிகாரங்களே அநேக காரியங்களை விளக்கி இந்த 13வது அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த 13வது அதிகாரத்தில் கூட அநேக காரியங்கள் உங்களோடு கூட சொல்ல கர்த்தர் உதவி செய்து கடந்த நாட்களில் நடத்தி இருக்கிறார். அடுத்த ஒரு 10-20 நிமிஷம் உங்களோடு கூட தொடர்ந்து இந்த 13வது அதிகாரத்திலே கடந்த வாரங்களே உங்களோடு கூட 12வது வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கினேன். From the book of Hebrews chapter 13 verses 12, 12வது அதிகாரத்தில் இந்த வசன விதமாக இருக்கிறது. அந்தபடியே இயேசுவும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே என்னை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே புறப்பாடுபட்டார். அல்லேலூயா. திரும்ப ஒரு முறை வாசிக்கலாம். நமக்கு எல்லாரும் புரியுற மாதிரியே வாசிப்போம். நம்ம சொந்தமாக்கி வசனங்களை வாசிங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே புறப்பட்டார். அல்லேலூயா. தம்முடைய சொந்த ரத்தம் என்கின்றதை கடந்த வாரத்தில் உங்களோடு கூட நான் பேசினேன். அல்லேலூயா. இஸ் ஓன் blood. ஆமென். யாரோ ஒருத்தர் எதையோ ஒன்று செய்யும்படிக்கு அல்ல. இயேசு நமக்கு நம்ம மேல பிரியமாயிருக்கிறார், என்னை நேசிக்கிறார் என்பதனுடைய அடையாளத்தை இந்த ஆண்டவர் நிரூபிக்கும்படிக்கு. அதனால்தான் வசனத்தில் ரொம்ப அழகா இருக்கிறது. தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. யார் வந்தா இந்த உலகத்துக்கு? பிதாவானவர், ஆண்டவரானவர், இந்த உலகத்தை படைச்சவர், கத்தாதி கத்தா, தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, எல்லாத்தையும் ஆளுகை செய்கிற நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்றாரு, என்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறேன் என்று இந்த சொந்த குமாரனை வந்தார். அல்லேலூயா. இரவுல வாங்கி யாரையோ ஒருத்தர் அனுப்பல, தம்முடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி இப்ப இந்த வசனத்துல வாசிக்கிற தம்முடைய சொந்த ரத்தத்தை எனக்காய் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரத்தம் எனக்காய் சிந்தப்படும் பொழுது அதை நான் உங்களுக்கு கடந்த வாரத்தில் விளக்கம் சொன்னேன். அது ஒரு ஈவு. சொல்லுங்க, கிஃப்ட். ஆமென். வேதாமத்துல ஒரு குவிஸ் மாதிரி கேட்கிறேன், எதெல்லாம் ஈவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? நாங்க பேன் முழிக்கிறீங்க. எதெல்லாம் ஈவுகள், எதெல்லாம் கிஃப்ட்னு சொல்லி இருக்குது? அப்படி ரத்தம் ஒரு ஈவு. அல்லேலூயா. பிள்ளைகள் ஒரு ஈவு. ஆமென். பிள்ளைகள் கத்த கொடுக்கப்படுகிற, ஆமா, கர்ப்பத்தின் கனி கத்தரால் வருகிற பலனா இருக்கிறது. அப்போ இந்த ஈவாகிய இயேசு, இந்த ஈவாகிய ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து என்ன பண்ணிருக்கிறார்? தம்முடைய சொந்த ரத்தத்தை ஈவா எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் மரிக்கிறதுக்கு முன்பாக இதை நான் உங்களுக்கு விளக்கினேன். அநேக ஊழியத்துடைய பாதையில் அநேக இடங்களில் பல காரியங்களை அவர் விளக்கிறார். மலை பிரசங்கம் செய்திருக்கிறார், படகுல உட்கார்ந்து பிரசங்கம் செய்திருக்கிறார், பல பிரசங்கள் 5000 பேரை கூட்டி வைத்து அங்கே என்ன பண்றார்? போஷித்து அவர்களை பிரசங்கித்தார். இப்படி பல பிரசங்களை செய்த அவர் ஒரு தனி மனுஷன் இடத்துல ஒரு பிரசங்கத்தை அவர் செய்கிறதை நீங்க பாக்குறீங்க. சமாரியா ஸ்திரீ இடத்துல கடந்த வாரத்தில் உங்களோடு விளக்கினேன். தனியாய் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த ஸ்திரீ அங்க வர்றாங்க. The Samaritan woman அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்றாங்க? தண்ணி எடுக்க வந்தாங்க. அவங்க பிரசங்கத்தை கேட்க வரல, அவங்களுடைய வேலையை நிறைவேற்றுவதற்காக வருகிறார். அந்த இடத்துல இயேசு அவர்களுக்கு பிரசங்கி இருக்கிறார். ஆமென். சொல்றாரு, என்ன தெரியுமா கேட்கிறாரு? அந்த அம்மா கிட்ட ஒரு விஷயம், தண்ணியை கேட்கிறாரு. அம்மா, எனக்கு ஒரு தண்ணி குடிமா குடிக்கிறதுக்குன்னு. அந்த அம்மா நினைச்சது, யாரா ஒரு யூதனாச்சே, யூதன் எப்பயுமே என்ன கூடாது, சமாரிய இடத்துல பேச மாட்டாங்க, அந்த காலகட்டத்தினுடைய முறைமையின்படி. அப்போ அந்த அம்மாவுக்கு வியப்பா இருக்குது, எப்படிடா ஒரு யூதன் என்கிட்ட என்ன பண்றாரு, இப்படி கேட்கிறாரு அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு, உன்னிடத்துல தண்ணீரை கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தால் நீ இப்படி பேச மாட்டோமா? நீ நினைச்சுக்கிற நான் ஒரு சாதாரண மனுஷன் என்று நினைக்கிற, ஏதோ ஒரு ஜாதியை பார்க்கிற, இல்லைனா என்னுடைய உருவத்தை பார்க்கிற. நான் அதற்காய் வரவில்லை, நான் வந்தது ஜீவனை தரும்படிக்கு வந்திருக்கிறேன் என்று அந்த சகோதரிக்கு தெரியாத ஒரு இடத்துல விளக்கிறார். அன்றைக்கு ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசுதான் வழியா இருக்கிறார், இயேசுவே சத்தியமா இருக்கிறார். இயேசு என்ற நாமத்தை நாவல உச்சரிக்கும் பொழுது ஜெயம் வரும். அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீர். ஆமென் அப்படின்றார். என்ன சொல்றாரு? நான் தர்றது உனக்கு ஒரு ஈவு.
நான் தரது ஒரு கிஃப்ட். ஆமென். அதை நீ குடிச்சினா வாழ்நாளெல்லாம் உனக்கு என்ன பண்ணாது? தாகம் எடுக்காது. தேவையோ என்ன பண்ணாது? உனக்கு ஒரு கேள்வியாய் மாறவே மாறாது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு இயேசு வாழ்க்கையில் இருந்தால் தேவை இருக்கும், ஆனா தேவை எனக்கு பெரிதா இருக்காது. ஏன்னா அதை குறித்த பயம் எனக்கு இல்லை. பிள்ளைங்க பேசுங்க. எங்க பாரு ஜாபி, ஜோஷனா, எங்க அப்பா மாதிரி மாத்திராதீங்க. எங்க அப்பான்னு ஒருத்தர் இருந்தாரு, நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் எப்படின்னா நேரம் வந்து கொட்டிடுவார், காதை முறிக்கிடுவார். என்ன அந்த லெவலுக்கு எடுத்து வந்துடாதீங்க. கவனிக்கணும். அவ பெண்ணு தானே கேட்டா கொடுத்துரு அவகிட்ட. அப்ப சண்டே வராது உங்களுக்குள்ள. இப்ப கவனிங்க என்னோடு கூட. பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லாரும் கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நீங்க பணம் உங்க அப்பா அம்மா டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, எனக்கு இங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுது. இப்ப கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர் என் தேவைகளை பார்த்து கொள்வார். எனக்கு தேவை வரும், நெருக்கங்கள் வரும், நிர்பந்தங்கள் வரும். தனியாய் சந்திக்கிறது இல்லை, நான் சந்திக்க மாட்டேன். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சமாரிய ஸ்திரியை போல பேச மாட்டேன். சமாரிய ஸ்திரியை போல பேச மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி பேசுதுன்னா, குடம் எங்க இருக்குது, கிணறு ஆழமா இருக்குதே, உங்களுக்கு யார் தண்ணி எடுத்து கொடுப்பா, நான் எடுத்து கொடுத்தா நீங்க வாங்கிப்பீங்களா அப்படின்னு அர்த்தம். நாங்க வேற ஜாதி, நீங்க. இப்ப நமக்கு ஏசாமிக்கு அப்படி வெவ்வேறுபட்ட விதம் கிடையாது. ஏசாமி என் வீட்டில் இருக்கிறார், என் கலரை பார்க்க மாட்டாரு. சொல்லுங்க தைரியமா, என் கலரை பார்க்க மாட்டாரு. என் வீட்டில் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், அவர் என்னுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் என்னோடு கூட இருக்கிற வரையில எதை பத்தி எனக்கு பயம் இல்லை. நிறைய பேர் பேச மாட்டீங்க. அம்மா மாதிரிலாம் பேசணும். தயவுசெய்து பேசுங்க. எல்லாருக்கும் பேச தெரியும், எனக்கு நல்லா தெரியுங்க. இருக்கிறவங்க யாருமே பேச தெரியாதவங்க யாருமே இல்லை. எல்லாரும் பேசணும். ஏன் உங்களை வற்புறுத்துறேன்? இந்த வார்த்தை வெளியில வரணும். இது வரும்போது ஜெயத்தின் வார்த்தை. இது என்ன அப்ரிஷியேட் பண்ற வார்த்தை இல்லை, என்ன கனப்படுத்துற வார்த்தை இல்லை, எனக்காக திருப்திப்படுத்துற வார்த்தை இல்லை. இந்த வார்த்தை பேசும்போது சத்துரு பயப்படுவான். இந்த வார்த்தை பேசும்போது இயேசு மகிமைப்படுவார். சொல்லுங்க, இந்த வார்த்தையை பேசினா அவருக்கு பிரியமா இருக்கும் இல்லையா? இயேசுக்கு பிரியப்படுத்துதான் நம்ம வரோம் ஆராதனைக்கு. ஏசாமியை பிரியப்படுத்துக்கு வரும்பொழுது இயேசுக்கு எது பிடிக்குமோ அதை பேசுங்க. இயேசு அதை எதிர்பார்க்கிறோம் அதை சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு நம்ம பட்சத்துல வந்தாருன்னா சீஷர்ல மாதிரி பேசக்கூடாது. உயிர் தேர்ந்து இயேசு சீஷர்களோடு நடந்து போறாரு. எம்மாவூர்ல நடந்து போகும்போது சீஷர் கேட்கறாங்க, என்ன சொல்றாங்க, அவரு கூட போறாருன்னே தெரியல. அவரும் அவங்கள மாதிரி ஒரு ஆள் நினைச்சுன்னு சொல்றாங்க. எங்க கூட ஒருத்தர் இருந்தாரு, அவரை நம்பியே நாங்க 3 வருஷம் காலி ஆயிடுச்சு, என்ன பண்ணணும்னு இப்ப தெரியல, நான் என் வேலையை பார்க்க போயிட்டேன், நான் என்ன பண்ண போறேன் தெரியல. என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாள் நமக்கு இருக்கிற நாம யாரும் பேசவே கூடாது. லூக்கா 23 அதிகாரத்தில் ஒரு வீட்டில் வாசிங்க தெரியும். எம்மா ஒரு சீசனோடு கூட கூடவே பேசின்னு போறாரு. உயிர் தெரிஞ்சு நம்ம டெஸ்ட் பண்றாரு. அது மாதிரி அதிக நேரங்களில் நம்முடைய போராட்டங்களோடு நம்முடைய பிரச்சனைகள் நம்ம வரும்பொழுது, வியாதி வரும்போது டெஸ்ட் பண்ணிட்டு கூட ஆண்டு இருப்பாரு. நாம் என்ன பண்ணுவோம்? அவர் யாரோ மாதிரி சொல்லக்கூடாது, அவர் என் கூட தான் இருக்கிறாரு. நீங்க உடனே தைரியமா இருந்தாலும் இயேசுவே நீங்க பார்த்துப்பீங்க. ஏசப்பா நீங்க எனக்காக சுமந்து தீர்த்துட்டீங்க, உங்களுடைய தழும்புகளால் எனக்கு சுகம் இருக்கிறது. நமக்கு நெருக்கத்தின் மத்தியில தான் ரொம்ப தனிமையை உணர்ந்துப்போம் இல்லையா? ரொம்ப நெருக்கம் வரும்போது, வியாதி வரும்போது, பலம் வரும்போது யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை. சொந்தக்கார எவனோ பார்க்கல, சர்ச்சில் இருந்து பார்க்கல, பாஸ்டர் கூட பார்க்கல அப்படின்னு பண்ணணும். நமக்கு உடனே முதல் கவலை வந்துடும். ஆனா அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு முதல் எதிர நம்ம சொல்லணும், இதெல்லாம் ஒரு சாக்கா சொல்லலை, வந்து பார்க்கணும். நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், பார்க்கணும் கண்டிப்பா. இதெல்லாம் வந்து தற்காலிக உறவுகள். பல வேலை இருப்பாங்க, வராதுக்கு. ஆனா இயேசு கூட இருக்கிறாருல, அதை முந்த நம்பிக்கை நமக்கு வந்துருச்சுனாவே அன்னைக்கே சுகம் வந்துடுச்சு. சொல்லுங்க, அன்னைக்கே சுகம். ஏன்னா அதுவே ஜெயமா மாறிடுது. அல்லேலூயா. சமாரிய ஸ்திரீ மாதிரி பேசக்கூடாது. சொல்லுங்க, சமாரிய ஸ்திரீ மாதிரி பேசக்கூடாது. சமாரிய ஸ்திரீ 1.0 வேற. சொல்லுங்க, நான் அங்கே போன ஊழியக்கார மீட்டிங்கில் பீட்டர் 3.0 பேசினேன். பீட்டர் 1.0, 2.0, 3.0 வந்து கூட வந்து பாஸ்டர்ஸ்க்குலாம் ஒரே சிரிப்பு. பாருங்க, இன்னைக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கணும். பாருங்க, அதுங்க சமாரிய ஸ்திரீ 1.0 மாதிரி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, முதல் அத்தியாயம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? இவர் யாரோ, ஐயோ அவர் பார்த்தா கலராகிறாரு, நம்ம ஒரு மாதிரியான ஜாதி, அப்படிலாம் கிடையாது. இயேசு நம்ம ஆளு. சொல்லுங்க, இயேசு நம்ம ஆள் தான். சொல்லுங்க. 2.0 எப்படி தெரியுமா மாறிட்டாங்க? உடனே அந்த மாதிரி ஒன்றும் சொல்லவே இல்லை, நேரம் ஊருக்குள்ள ஓடிடுச்சு. சுவிசேஷ பிரசங்கரா மாறிடுச்சு, இவாஞ்சலிஸ்டா மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? யாரோவா இருந்தது? ஒரே ஒரு பிரசங்கம், ஒரு சின்ன பிரசங்கம், ஒரே ஒரு பேச்சு இயேசு இடத்துல இருந்து வந்த உடனே அந்த அம்மா சரித்திரமும் அவருடைய பேச்சுமே மாறிடுச்சு. ஊருக்குள்ளெல்லாம் ஓடி சொல்லுது, என் வாழ்க்கைய புட்டு போடுறாரு, அவர் எல்லாத்தையும் சொல்றாரு, அவரிடத்துல நீங்க வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா மாறிட்டு சுவிசேஷ பிரசங்கரா ஊருக்குள்ள ஓடி போயிட்டு, அது வரல அந்த அம்மா பார்த்தானா கேட்கவே கேட்காதவங்க இப்போ ஓடி சொல்லும் போது அதனுடைய பேச்சை கேட்கிற அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜனங்க சொல்லியிருப்பாங்க, நீ யாரு, நீலாம் சொல்றியா ஒரு ஆளா, ஏய்
எங்க வீட்டு பக்கம் வந்து பேசாதுன்னு சொன்னவங்க இப்ப இயேசு உள்ளுக்குள்ள வந்தபடினாலே, இயேசு அவளுக்குள்ள வந்தபடினாலே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அவள் விசுவாசம் அவளுக்குள்ள வந்தபடினாலே இப்பொழுது அவள் பேசும்பொழுது ஒரு கிரியை நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ராத்திரி நீங்க எப்படி வந்தீங்க எனக்கு தெரியாது. ஒரு சில புதியவர்கள் இப்பதான் தற்காலிகமாக வந்து கொண்டே இருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு இந்த இடத்துல வரும்பொழுது இயேசு உங்களுக்குள்ள வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்குள்ள வருகிறது. அவருடைய சமூகம் உங்களுக்குள்ள வருகிறது. அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள நிரப்பும் பொழுது இங்கிருந்து போகும்போது எப்படி நம்ம பேசணும்? இயேசுவால நிரப்பப்பட்டவர்களாய் நம்ம பேச வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் பேசும் பொழுது தோல்வியா இருக்கட்டும், உங்களை இதுவரை விரோதித்தவர்களா இருக்கட்டும், உங்களை பார்த்து பூச்சாண்டி வேலை காட்டி பயப்படுத்தினர்களா இருக்கட்டும், அவர்களுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதுதாங்க 1.0க்கும் 2.0க்கும் வித்தியாசம். எப்பவுமே முதல் அத்தியாயத்தில் இருக்கக்கூடாது, 1.0வாவே இருக்கக்கூடாது. சரிங்களா? எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி எதை மாதிரியே என்னால் முடியல, நான் என்னதான் பண்ணுவனோ, யார் என்ன பார்த்துப்பாங்களோ, உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, ஏன் தான் தலையெழுத்து இப்படி இருக்கு, அதெல்லாம் முதல் அத்தியாயம். சொல்லுங்க, அதெல்லாம் என்னதுங்க? 1.0. இங்கிலீஷில் சொன்னால் சொல்லுங்க 1.0. என்ன இங்கிலீஷ்லாம் கற்று விடுறாருன்னு நினச்சிக்காதீங்க. அது இப்போதான் நிறைய எடுக்கிறானுங்களே, எல்லாம் 1.0 2.0 அவனு நிறைய போடும். நமக்கு 2 போதும். சொல்லுங்க. ஒன்று பழைய மனுஷன், சொல்லுங்க, இன்னொன்று புதிய மனுஷன். எப்பவுமே பழைய மனுஷனுக்குரிய நான் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, பழைய மனுஷனுக்குரிய நான் இருக்கக்கூடாது. புதிய மனுஷனா மாறிட்ட பிறகு பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சிச்சு. பேச மாட்டீங்களே, சொல்லுங்க. புதிய மனுஷனா மாறிட்டா பழசெல்லாம் ஒழிஞ்சிச்சு. ஒழிஞ்சிச்சுன்னு பேசுங்க. ஒழிஞ்சிச்சுன்னா வர முடியுமா? ஒரு இப்போ வந்து இந்த ஸ்லேட்டில் போய் எழுதிட்டேன், நான் எங்கேயும் எழுதிட்டேங்க, ஏன்னு எழுதிட்டு அழிச்சிட்டேன்னா அது போச்சு. திருப்பி எழுதுனா தான் அது அங்கே ஏன்னு தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது சார்? கொஞ்சம் பேர் தான் புரியுது. ஆமேன் அப்படின்றீங்கன்னா அது இதை விட பெரிய உதாரணம் எனக்கு சொல்ல முடியல, டக்குன்னு தோணுச்சின்னு சொல்கிறேன். நான் எழுதிட்டு தான் அழிச்சிட்டேன்னா என்னாச்சு? இனிமேல்ட்டு நானே திருப்பி எழுதினா தான் அங்கே ஏன் வரப்போதில்லை. எங்கே போச்சு எனக்கும் தெரியாது. நீங்கள் என்ன வேணால் சயின்ஸை யூஸ் பண்ணாலும் எங்கே போச்சு, காற்றுல போச்சுன்னு கொஞ்சம் பேர் நானுங்க வேனிஷ் ஆயிடுச்சு. எதை வேணால் சொல்லி பாருங்க, ஆனால் போச்சு. நான் திரும்ப போய் ஏ எழுதினா தான் அங்கே ஏ இருக்குமே தவிர அழிச்சது, சொல்லுங்க, அழிச்சப்பட்டது. அப்போ பழைய மனுஷன் சொல்லுங்க. இப்போ பதில் கொடுங்க தம்பி, சொல்லுங்கடா, எல்லாரும் சொல்லுங்கடா. பழைய மனுஷன் சர்ச்சுக்குள்ள வந்துட்டு ஏசாமி கிட்ட வந்துட்டு ஏசாமியோட ஒப்பு கொடுத்துட்டு ஏசாமி ஏற்றுக்கொண்டா என்றால் பழைய மனிதன். நான் வேற ஏதோ பேசணும் வரேன், ஆனால் ஆண்டவர் வேற ஏதோ பேச சொல்லிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் நான் பேசணும்னு ப்ரிப்பேர்டாகவே வரல, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றது உங்ககிட்ட சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். பழைய மனிதன் ஒழிஞ்சிச்சு, அழிக்கப்பட்டாச்சு. பழைய மனுஷனுக்குரிய பயம் கிடையாது. சொல்லுங்க, பழைய மனுஷனுக்குரிய சந்தேகம் கிடையாது. வலி இருக்குது ஆனா வேதனை இல்லை. சொல்லுங்க, வலி இருக்குது, வேதனை இல்லை. வலி இருக்கும் சார், எல்லா விதமான இதுவும் இருக்கும். ஆனா பழைய மனிதனுக்குரிய எந்த குணாதிசயத்தையும் எண்ணத்தில் கர்த்தர் வைக்கவே மாட்டார். சொல்ற அந்தபடியே என்ன சொன்னாருங்க? 12ஆம் வசனத்துல தோங்க சொல்ற அந்தபடியே, அல்லேலூயா, அப்படியே சொந்த ரத்தம் எனக்குள்ள இருக்கிறபடி. இப்ப சொல்றாரு 13ஆம் வசனத்துல வாசிங்க. இப்ப முக்கியமா டைம் ஓடிச்சு, 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம் பாருங்க. என்ன 13ஆம் வசனத்துல? ஆகையால். சொல்லுங்க, 2 வார்த்தையை சொல்றோம். அந்தபடியே, ஆகையால். அந்தபடியே அவர் செய்வார், ஆகையால் நான் செய்யணும். சொல்லுங்க. இப்போ அதான் கர்த்தர் நீ காலைல கொடுக்குற விளக்கம் இன்னைக்கு ராத்திரி சொல்றது. அந்தபடியே அவருடைய சொந்த ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது, ஆகையால் நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திரும்ப சொல்லுங்க, அந்தபடியே தம்முடைய சொந்த ரத்தத்தை எனக்காய் சிந்தினார். அவருடைய சொந்த ரத்தம் என்னுடைய ஈவு, எனக்கு நன்மை, எனக்கு ஜெயம். ஆகையால் நான் ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி வாழும் பொழுது ஜெயமாயிருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சார்? எத்தனை பேருக்கு புரியுது? அந்தபடியேன்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆகையால்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆமென். அந்தபடி அவர் செய்திருக்கிறார், அந்தபடி நான் செய்ய முடியாது. சொல்லுங்க, நம்ம ஊர்ல சொன்ன அப்படி அப்படின்ற அப்படிலாம் என்னால செய்ய முடியாது. அப்படி செய்யறது அவர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. ஆகையால் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றாரு பாருங்க. என்ன எழுத சொல்றாரு? ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறமே அவரிடத்துல புறப்பட்டு போக கடவோம். அவர் செய்ய வேண்டியதை செய்து முடித்துட்டார். இந்த வசனத்தை ஒரு சுருக்கமா நானும் ரொம்ப நேரம் அதை ரிசர்ச் பண்ணேன். என்னடா இது ஒரு மாதிரி மொட்டையா நடுவில் மாட்டிட்டு இருக்குது அப்படின்னு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு விளக்கம். கொஞ்சம் நிறைய திரும்ப வாசிக்கும் 3 காரியங்கள் அது சொல்லுது. லீவ், பேர், கோ. 3 வார்த்தை எழுதிங்க. லீவ், பேர், கோ. எல்பி, ஆமா, எல்பிஜின்னு வச்சுங்க. லீவ், பேர். அப்படின்னா அது எதை என்ன பண்ணுங்க?
நாம எதை விடணும் தெரியுமா? நமக்கு பரிச்சயமானதை விட வேண்டும். நம்முடைய பயங்களை சொல்லுங்க, எழுதுறவங்க எழுதிங்க, சொல்றவங்க சொல்லுங்க. பரிச்சயமானதை விடணும். பரிச்சயம் என்னது? எனக்கு தெரியும், அது என்னுடைய கௌரவம், எனக்கு இது இருக்குது, எனக்கு அது இருக்குது, எனக்கு நான் அதை கொஞ்சம் விட்டுருணும். இல்லையா? அதெல்லாம் விட்டுருங்க, பயத்தை விட்டுருங்க. ஆமா, இப்ப யாரை சுமந்து கொள்ளுங்க? இயேசுவை சுமந்து கொண்டு அவர்கிட்ட போங்க. அதான் அந்த வசனத்துடைய சின்ன மொழியாக்கமே. அல்லேலூயா. கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இங்கிலீஷ்ல இருக்கிற ஒரு 4-5 டிரான்ஸ்லேஷனை வாசித்தேன். ஆம்பிளிஃபைடு வெர்ஷன், NLT, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், NKJV, எல்லாத்தையும் வாசி ஆண்டு எனக்கு என்னப்பா இது, எனக்கு இது விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலான்னு நினைச்சேன். ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வருஷத்துக்கு போயிடலாம். சில எல்லாம் புரியலன்னா எதுக்குடா போய் டென்ஷன் பண்ணக்கூடாது, நம்மளா தப்பா எதுவும் ஒரு விளக்கம் கொடுத்துடக்கூடாதுரா அப்படின்ட்டு. ஏன்னா ஒளிபரப்பில் பார்க்குறாங்க, சில அந்த ரீல்ஸு கட் பண்ணுறோம். அப்போ ஆண்டு சொன்னார், இல்லைப்பா என்னன்னா இது 3 வார்த்தை தான் உனக்கு நான் விளக்குறேன் அப்படின்னாரு ஆண்டு என்கிட்ட. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் விளக்குறவர். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. நீ காலைல நான் ஒரு ஊழியக்கார மீட்டிங்க்கு போயிருந்தேன். அங்கே கொஞ்ச நேரம் வர்ஷிப் தான் பண்ணிட்டு நான் அதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே போகும்போது கர்த்தர் இதை தான் சொல்லிட்டே இருந்தார். அல்லேலூயா. நாங்கள் போகும்போது ஆண்டு எனக்கு திரும்ப என்ன ஆண்டு நீங்கள் சாயந்தரம் சொல்லணுமே, இந்த வசனத்தை பேசுவாள், அடுத்த வசனத்துக்கு போயிடலாமா அப்படின்னு ஆண்டு சொன்னார். பார்ப்பா ஜனகிட்ட சொல்லு, அவருடைய பரிச்சயமானதை விட்டுட்டு நான் இருக்கிறன்றது என்னை நோக்கி பார்க்கிறதற்கு அவருடைய கண்கள் என் பட்சத்தில் ஏறெடுக்கப்பட வேண்டும். அந்தபடியே நான் அவர்களுக்காய் மரித்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, அந்தபடியே இயேசு எனக்காய் மரித்திருக்கிறார், அந்தபடியே என் பாவங்களை சுமந்திருக்கிறார், அந்தபடியே தம்முடைய சிலுவையினாலே என்னை சுகமாக்கி இருக்கிறார், அவருடைய தழும்புகளாலே சுகம் உண்டு. இப்போ யாரெல்லாம் வாய் திறக்கல எல்லாரும் பேரையும் சொல்ல போற வாயை திறக்கணும்ட்டு நிறைய பேர் தலையாட்டுறீங்க. அப்படி எங்கேயும் யோசிச்சுங்கன்னே தலையாடக்கூடாது. வாயை திறந்து சொல்லுங்கயா. ஏன் சர்வீஸுக்கு வந்துட்டு வாயை திறக்க முடியல? ஏன் இவ்வளோ பெரிய போராட்டத்தை உண்டாக்குறீங்க? சொல்லுங்க, அந்தபடியே இயேசு எனக்காய் மரித்திருக்கிறார், எனக்காய் சுமந்திருக்கிறார், வியாதிகளை நீக்கி இருக்கிறார், அவருடைய தழும்புகளில் சுகம் உண்டு. ஆகையால் நான் எனக்கு பரிச்சயமானதை, என் சந்தேகங்களை, என் பயங்களை, என்னுடைய அவிசுவாசத்தை விளக்கிட்டு இயேசுவையை நோக்கி அவரை சுமந்து அவரிடத்துல சேர வேண்டும். இவ்வளவுதாங்க பிரசங்கம். இந்த வசனத்துடைய பிரசங்கமே அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. பார்ப்பா, அந்த அம்மாக்கா நீ உட்காந்து விளக்குறாரு. எந்த அம்மாக்கு? சமாரிய ஸ்திரீக்கு 12-11 பேர் எங்கேயும் போயிட்டாங்க. நம்ம வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. எல்லாரும் அவன் கடைக்கு போனான்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அந்த ஊர் பெரிய ஊராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 கடை தான், 10 டைம் வேற ஆயிடுச்சு. அந்த கலாச்சாரத்தின்படி வாசத்து பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் மூடிருப்பாங்க. அதனால சீக்கிரமாக போயிட்டு எல்லாம் தீர்ந்துறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு வரேன்னா ரொம்ப நேரம் நடந்து வந்திருக்கிறாங்க. சரித்திரபூர்வமாக இதை ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் நடந்து வைத்தேன். ஏசாமி பயங்கரமான ஊழியக்காரர், ரொம்ப தூரம் நடக்க வைக்கிறவர். அந்த காலத்தில் யாருக்கும் அந்த மாதிரி காரில் கூட்டும் போகிறது கார் வசதி இல்லை. அப்போ எல்லாம் நண்பட்டாக இருந்தோம், எல்லாம் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் அங்கே போயிட்டு எல்லாம் முடியுதுக்குள்ள நம்ம எல்லாம் வாங்கிட்டு வரணும். அப்போ அவங்க போயிட்டாங்க. இப்போ இந்த ஐயா வண்டி தான் இருக்கிறார், ஐயா வண்டி தான், ஏசப்பா வண்டி தான் இருக்கிறாரு. இந்த அம்மா வர்றாங்க. வரும்பொழுது அவர்களிடத்துல என்ன பண்றாரு சொல்றாரு இல்லையா? இப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, அவர் அந்தபடி எதை செய்ய போறாரோ அதை சொன்னார். அன்னைக்கு என்ன சொன்னாருங்க? எதை செய்ய போற, அது வரைக்கும் செய்யல. அவர் சொன்னாரு, உன்னிடத்துல பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தால் அவர் கொடுக்கும் தண்ணீர் உங்களுக்கு ஜீவ தண்ணீர். அந்தபடியே அப்ப சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு இன்னைக்கு விசுவாசி எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? எனக்காக அவர் மரித்திருக்கிறார், எனக்காக என் பாவங்களை மன்னித்திருக்கிறார், என் சாபங்களை நீக்கி இருக்கிறார், என் வியாதிகளை குணப்படுத்தி இருக்கிறார். பேதுரு எழுதும்போது சொல்றார் இல்லையா? என்ன சொல்றார்? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், சுகமானீர்கள். ஆமென். அப்போ அதெல்லாம் அவர் செய்திருக்கிறார், எனக்காக செய்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்காக அவர் செய்திருக்கிறார். இப்ப நான் செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்குது, அவர் செஞ்சிட்டார். சொல்லுங்கப்பா, அவர் செய்ய வேண்டியது. இப்ப நான் போய் என்ன பண்ண தேவையில்ல, சிலுவை சுமக்க தேவை. சொல்லுங்க, சிலுவைய ரத்தம் சிந்த வேணாம், பாவம் மன்னிக்கிறதுக்கு பரிகாரம் செய்ய வேணாம், சாபங்கள் நீக்கிறதுக்கு இங்கங்க ஓட வேணாம். அதெல்லாம் நான் செய்ய வேண்டியது கிடையாது. சொல்லுங்க, நல்ல தைரியமா சொல்லுங்க, அதெல்லாம் செய்ய வேண்டியது கிடையாது. அதெல்லாம் செய்ய வேண்டியது கிடையாது. தைரியம் அறிக்கைடுங்க, அதெல்லாம் செய்ய வேண்டியது கிடையவே கிடையாது. அதெல்லாம் அவர் செய்து முடிச்சிட்டார், அவர் செய்து முடித்து விட்டார். இப்ப நான் என்ன பண்ணணும்? என் பயத்தை விடணும். சொல்லுங்க, என் பயத்தை விடணும், என் சந்தேகத்தை விடணும், எனக்கு வர கேள்வியை மறக்கணும், என் கேள்வியை விடணும். நிறைய நம்ம வந்து ரொம்ப மூளை இருக்கிறவங்க மாதிரி பிஹேவ் பண்ணணும். ஏசாமி என்கிட்ட பண்ணா கூட எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க. ஏசாமி கிட்ட போய் பண்ணாதீங்க. என்கிட்ட 10 கேள்வி காட்டினா கூட நான் பதில் கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்சது ட்ரை பண்ணேன். ஏசாமி கிட்ட போய் கேள்விலாம் கேட்கக்கூடாது. அவர் அப்படியே நம்பணும், அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அவர் என்னை சுகமாக்கி இருக்கிறார். சொல்லுங்க, அவர் என்னை
சிலுவையில் எனக்காய் மரித்து இருக்கிறார். என் சாபங்களை நீக்கி இருக்கிறார். என்னை ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். இயேசுவேன்னு நான் கூப்பிடும் பொழுதும் கோடான கோடி ஜனங்கள் இருந்தாலும் நான் கூப்பிடுற சத்தத்தை அவர் கேட்பார். சொல்லுங்க, நான் கூப்பிட்டா என் சத்தம் கேட்கப்படும். என் சத்தத்தை அவர் கேட்பார். எனக்காக நிற்பார். எனக்கு பதில் தருவார். அல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்யணும்னா, first I need to leave. ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும்? தூக்கணும். என்கிட்ட தூக்கணும். எதை விடணும்? என் பயத்தை விடணும். சொல்லுங்க. அதுக்கு தான் பெஸ்டான ஒரு உதாரணத்தை நீங்க வாசிங்கன்னா, ஆபிரகாம் எங்க போறாருன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு உடனே என்ன பண்ணிட்டாரு? சொந்த ஜனத்தை விட்டாரு, சொந்த ஊரை விட்டுட்டாரு, சொந்த பிசினஸை விட்டுட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற இடம் என்னன்னு தெரியாம புறப்பட்டு போனார் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, போற இடம் என்னானே தெரியாது. இன்னைக்கு இங்க இருக்கிற யாருன்னா நீங்க செய்வீங்களா? ஹலோ சொல்லுங்க, இங்க இருக்கிற யாருன்னா செய்வோமா? செய்ய மாட்டோம். அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனால் செய்தார். அதனால தான் அவர் அடிக்கடி நம்ம என்ன பண்றோம்? ஒரு நல்ல மேலான ஒரு உதாரணமாய் பயன்படுத்துறேன் என்றால் அதுதான் விசுவாசத்தினுடைய அடையாளமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப நம்ம இன்னைக்கு ராத்திரியில நம்ம நம்புறேன், விசுவாசிக்கிறேன் என்றால் முதல்ல என் பயத்தை விடணும். நம்மளாம் யாரையும் ஊரை விட்டுலாம் போக சொல்ல அவர். இப்ப சொல்லுங்க, இப்ப என்ன சொல்ல தெரியுமா? சொல்லுங்க, ஊரை விட்டுலாம் போக சொல்ல, என்ன பண்ண சொல்ல, கஷ்டமா போயிட்டு எதையும் செய்ய சொல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு கஷ்டப்பட்டுட்டேன் பாடுறாரு. சொல்லுங்க, சொல்லுங்க, எனக்காக கஷ்டப்பட்டுட்டார், எனக்காக நிந்தையை சுமந்து விட்டார், எனக்காக வியாதிக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார். நான் இப்ப என்ன பண்ண தெரியுமா? அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கிற ஒரு பயம் ஒன்று இருக்குது, அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கிற சந்தேகம் ஒன்று இருக்குது, அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கிற ஒரு கேள்வின்னு ஒன்று இருக்குது. அதை விடணும். சொல்லுங்க, பேசுங்க, கொஞ்சம் பேர் பேசுங்க. நம்ம ஆளுங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த இது அலாரம் மாதிரி 8 மணி ஆயிடுச்சு, நான் நிறுத்தல, இவர் நிறுத்துவாரு. அவ்வளோலாம் நான் ரோபோ கிடையாது. கர்த்தர் சொல்லும் போது தான் நிறுத்துவேன். சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு டைம் ஆச்சுன்னா நீங்க எப்போ வேணாலும் போகலாம். நான்லாம் கோச்சிக்கிறது கிடையாது. சீக்கிரம் வரணும் தான் விரும்புவேன் தவிர, நீங்க எப்போட எழுந்து போனா நான் கோச்சிக்க மாட்டேன். ஏதோ வேலை இது போது போறாங்க போது விட்டுறாம்பா, இல்ல பிடிக்கல போகுது, என் வார்த்தை இல்லை, ஏசு பேசுறது பிடிக்கல போது போயிடுறாங்கப்பான்னு விட்டுருவேன். அவ்வளவுதான். ஆமென். ஆனா நான் என்ன பேசினுக்கிறேன் இப்போ தெரியுமா? நமக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். என்ன தெரியுமா? அதுதான் இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் என்ன பேசும்படிக்கு ஏவி கொண்டே இருக்கிறது. என்னன்னா, இந்த உலகத்துல உனக்கு உபத்திரம் இருக்கும். இந்த உலகத்துல என்ன இருக்கும்? அதான் தான் சொன்ன, வலி இருக்கும், அது வேதனை இருக்காது. சொல்லுங்க, வலி இருக்கும், வேதனை இருக்காது. ஏன்னா வேதனையை அவர் சுமந்துட்டாரு. சொல்லுங்க, வேதனையை சுமந்து விட்டார், வேதனையை சுமந்து விட்டார். எனக்காக அவர் ஜெயமாய் இருக்கிறார், என்னை ஜெயமாய் மாற்றி இருக்கிறார். அப்ப முதல்ல ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, நீங்க விட்டுட்டு இயேசுவை சுமக்க தொடங்கினீங்கன்னா நீங்க சுமக்கிறது ஒரு பெரிய காரியமாய் தெரியாது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப கொஞ்சம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குன்னு அர்த்தம். இயேசு என்ன பண்ணோம்? எதை விட்டுறணும்? ஆமா, ஒரு 5-6 லிஸ்ட்ல சொல்லிடுங்க. எதெல்லாம் நீங்க உங்களுக்கு இருக்கோ அதை சொல்லுங்க. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப எதை எடுத்துக்கணும் உள்ள? அப்ப ஒன்னு கிளியர் பண்ணணும். சொல்லுங்க, ஒன்னு கிளியர் பண்ணிட்டு இன்னொன்னு எடுத்துக்கணும். ஒன்னு கிளியர் பண்ணுங்க. எதை கிளியர் பண்ணுங்க? ஆமா, நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. எதை? சந்தேகத்தை கிளியர் பண்ணுங்க, கேள்வியை கிளியர் பண்ணுங்க, அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிடுங்க. நீங்க என்ன இங்கிலீஷ்ல ஒரு சொல்றேன், அது டீடாக்சிங் இல்ல, அது தெரியுமா? தமிழ்ல என்னன்னு தெரியல எனக்கு. சரி விட்டுருங்க. அதுக்கு தான் நம்ம ஊர்ல அதை பண்ணுவாங்க, மைக்ல சொல்ல முடியல. இது கொடுப்பாங்க, இனிமா கொடுப்பாங்க, அதெல்லாம் வயிற்றுல கொடுப்பாங்க. இல்ல, டீடாக்ஸ் பண்ணணும்னுவாங்க. அப்ப நம்ம எதை டீடாக்ஸ் பண்ணோம்? சொல்லுங்க, எல்லாம் பதில் கொடுங்க. எதை டீடாக்ஸ் பண்ணோம்? பயம், சந்தேகம், கேள்வி, முறுமுறுப்பு, இதெல்லாம் என்ன பண்ணோம்? வெளியே எடுத்துருங்க, வெளில டீடாக்ஸ் பண்றீங்க. போயிட்டோம், வெளில போயிட்டோம். சொல்லுங்க, நீ ராத்திரி இன்னைக்கு பேசுங்க. சொல்லுங்க, அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன்? என்ன விட்டு போட்டோம், என்ன விட்டு அது போயிட்டோம். இயேசுவின் நாமத்தில் அது என்ன விட்டு போட்டோம். போ. அல்லேலூயா. ஒரு அம்மா நீ உட்கார்ந்து கேட்குது, அதுக்கு உடனே போயிடுச்சு. அது வரைக்கும் அது பெரிய குற்ற உணர்வு. நான் ஒரு பெரிய பாவி, நான் விபச்சாரி, என் பக்கத்தில் யாருமே வரமாட்டாங்க, அப்படி ரொம்ப பயங்கரமாக அது இருந்துச்சு. ரொம்ப அதுவே அது நினைக்கிறேன், எனக்கு தண்ணி தூக்கிட்டு வரும்போது அப்படி தான், ஏன்டா தான் வாழ்க்கை, இப்படி நாசமான ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு ரொம்ப கவலையோடு வந்திருக்கோம். ஆனால் இவர் கொஞ்ச நேரம் பேசினார் இல்லை, என்ன பண்ணாரு? கொஞ்ச நேரம் பேசிட்டு சொல்றாரு, பாருமா, சரியான இடத்துல சரியான ஆளை நீ மீட் பண்ணிட்ட. சொல்லுங்க, சரியான இடத்துல சரியான ஆளை மீட் பண்ண, இப்போ நீ வாழ்க்கைய மாறிடுச்சுட்டார். இப்போ நீங்க கூட சரியான இடத்துல சரியான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க.
எத்தனை பேருக்கு புரியுது? சரியான இடத்துல சொல்லுங்க. தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன். இயேசு என் கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்னோடு கூட இருக்கிறது. என் பயம் போது, என் சந்தேகம் போது, என் கேள்வி போது, என்னுடைய அவமானங்கள் போது, என் சாபங்கள் போது, என் முறுமுறுப்பு போது, என் நிந்த போது. இப்பொழுது இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இப்போ அவரை நீங்க சுமந்து என்ன பண்ணணும்? அவரை எடுத்துங்க உள்ள. அல்லேலூயா. அந்த சமாரிய ஸ்திரீ வரும்பொழுது குடத்தை எடுத்துன்னு வந்துச்சு. குடம் மாத்திரம் எடுத்துன்னு இல்லை, தண்ணி எடுக்கிறது குடம் இருந்துச்சு. மனசு ஃபுல்லாக வேற எதையோ வச்சுருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் இயேசுடைய வார்த்தை டீடாக்ஸ் பண்ணிடுச்சு. வெளியில் எப்படி ஒரு ஃப்ளஷ் பண்ணி என்ன பண்ணிச்சு? எல்லாத்தையும் எடுத்துடுச்சு. இப்போ போகும்போது எப்படி தெரியுமா போகுது? இயேசுவை தூக்கிட்டு ஓடுது. அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்பொழுது நீங்க இயேசுவை எடுத்துக்கொண்டு போங்க.